நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ஜோசப் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். முட்டை சைவமா அசைவமான்னு ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம். இன்னும் இந்த கேள்விக்கு சரியான பதில் கிடைக்கல. அவங்களுக்கு சாதகமா சைவம் அசைவம்னு சொல்லிக்கிறாங்க. நாமளும் பொதுமக்களாகிய நுகர்வோரும் எது தேவையோ அந்த வகையில் அதை ஏற்றுக்கிறோம். இதே போலத்தான் பால் சைவமா அசைவமானு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. என்ன சார் கடுதாசியில் ஒரே கேள்விமயமாக இருக்குன்னு நினைப்பீங்க. நீங்கள் கல்லூரியில் பாடம் நடத்தும் போது இப்படித்தான மாணவர்கள்ட்ட கேள்வியாக கேட்பீங்க. பால் எங்கேருந்து கிடைக்குது? தென்னை மரத்தில் இருந்தா, பனை மரத்தில் இருந்தா? பசுவிலிருந்து எருமையிலிருந்து தானே பால் கறக்கிறோம். அப்புறம் அது அசைவம் தானேன்னு ஒருத்தர் விளக்குனப்போ அவர் பக்கம் இருக்கும் நியாயம் புரிஞ்சுது. பொதுவாக பால் குடிப்பது இயற்கைக்கு முரணானது என்ற கருத்து மெதுவாக இப்போ மக்கள் மனசில் பதிய ஆரம்பிச்சிருக்கு. ஜோசப் சார், உங்கள் மாவட்டத்தில் பிறந்து மற்ற மாவட்ட மக்களுக்காகவும் வாழ்ந்த இயற்கை வேளாண் நிபுணர் நம்மாழ்வார் ஐயா அடிக்கடி சொல்லக்கூடிய கருத்து, பால், உப்பு, சர்க்கரை இந்த 3 வெள்ளையையும் பயன்படுத்தாமல் இருந்தோம்னா நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லதுன்னு சொல்லுவார். பால் என்பது தாய் தன் குழந்தைக்காக சுரந்து கொடுக்கக்கூடிய அற்புத உணவு. இளம் உயிருக்கேற்ற ஊட்டச்சத்துக்களும் நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய சத்துக்களும் நிறைந்த உணவு பால். ஒவ்வொரு பாலூட்டும் விலங்குக்கும் இது பொருந்தும். ஒரு காலகட்டம் வயது வரை இது கட்டாய தேவை. அதன் பிறகு எந்த ஜீவராசியும் பால் குடிப்பது கிடையாது, மனிதனை தவிர. குழந்தை வாரிசு வளர்ந்து சுயமா உணவு தேடி சாப்பிட ஆரம்பித்தவுடன் பால் சுரக்கிறது நின்றுடும். மனிதனை தவிர வேறு எந்த உயிரினமும் குழந்தை பருவத்துக்கு பிறகு பாலை தேடுறதில்லை. மனிதன் மட்டும் தன் வாழ்நாள் முழுக்க பாலுக்காக மற்ற ஜீவராசிகள் ஆடு, மாடு, ஒட்டகத்தை தேடுறான். ஆனால் ஜோசப் சார், நம் நாட்டு மருத்துவ நூல்கள் பாலை நல்ல மருந்தாகத்தான் சித்தரிக்கின்றன. குழந்தைகளுக்கு, நோயாளிகளுக்கு, வயதில் மூத்தோருக்கு மட்டுமே பாலை பயன்படுத்தணும். பாலில் சுண்ணாம்பு சத்து, புரதம், பொட்டாசியம் நிறைய இருக்கான். பால் சாப்பிட்டா எலும்பையும் பற்களையும் நல்ல முறையில் பாதுகாக்கும்னு சொல்லப்படுது. இப்படி நல்லது, கெட்டது, தேவையானது, தேவையில்லாதது, பால், முட்டை, சைவ உணவு, அசைவ உணவுன்னு நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் உலாவக்கூடிய இந்த காலத்தில் நாம தான் ராஜா. நமக்கு எது தேவை, தேவையில்லைன்னு முடிவெடுப்பது நம் கையில் தான் இருக்குது. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற விதைச்சான்று இயக்குனர் பி. வெங்கடேசன் ஐயா அடிக்கடி சொல்லும் கருத்து நினைவுக்கு வருது. உள்ளிடத்து ஆதாரங்களை பயன்படுத்துவோம், வெளியிடத்து ஆதாரங்களை தவிர்ப்போம். உங்கள் நிலத்துக்கு நீங்கள் தான் ராஜா. என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு நீங்கள் தான் சரியான முடிவெடுக்கணும்னு சொல்லுவார். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.